கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஒரு 2 வசனத்தை நாம தியானிக்க இருக்கிறோம். அதாவது வசனம் 1ல இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. அதாவது தேவனுடைய ஊழியம் செய்கிற நாம தேவனுடைய இரக்கத்தை பெற்று சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யணுங்கிறத குறித்து தான் பவுல் எழுதியுள்ளார். அதாவது பைபிளில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சு அறிந்து வைத்திருக்கிறதுனால மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் விசுவாசிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வளர்ந்தாரு, மரித்தாரு, மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவருடைய வரலாறு நம்ம தெரிந்து வைக்கிறதுக்கு மட்டுமல்ல, அதை விசுவாசிக்கணும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் மரித்தாரு, சிலுவையில் அறையப்பட்டார், மீண்டும் எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்கப்படும் போது தான் நமக்குள்ள ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பு உண்டாகும் போது தான் நம்ம தேவனுடைய இரக்கத்தை பெற்றவங்களாக இருக்க முடியும். தேவனுடைய இரக்கத்தை பெற்று தான் தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். சோர்ந்து போகாமல் நம்ம அவருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறவங்களாக இருக்க முடியுங்கிறது குறித்து தான் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வசனம் 2ல் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வெட்கமான அந்தரங்களை காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தை ஊழியம் செய்கிறவங்க நாம் பரிசுத்தத்தோடு இருக்கணுங்கிறத குறித்து தான் சொல்லியிருக்கு. பரிசுத்தமாக இருக்கணும். இந்த அந்தரங்கமான காரியங்களை எல்லாம் நாம் வெறுக்கிறவங்களாக இருக்கணும். தந்திரமாக பேசி ஜெயிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. நம்மளால தேவ வசனம் ஒருபோதும் தூசிக்கப்பட்டு விடக்கூடாது. சத்தியத்தை மட்டுமே நம்ம வெளிப்படுத்துறவங்களாக இருக்கணும். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் நம்ம வெளிப்படுத்துகிற சுவிசேஷமாக அறிவிக்கிறவங்க நாம் தேவன் உத்தமன் என்று நம்மளை விளங்க செய்வார். அப்போ நாம் பேசுகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கை இரண்டும் ஒத்து போகணும். நாம் பேசுறது ஒன்று, நம்ம வாழ்கிறது ஒன்றாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்படி அவருக்கு பயந்து அந்த உண்மையாக பரிசுத்தமாக இருந்து அந்த சுவிசேஷத்தை ஊழியத்தை நம்ம செய்யப்படும் போது தேவன் உத்தமனாக நம்ம விளங்க செய்கிறாரு. தேவனுடைய இரக்கம் பெற்றவங்களாகவும் நம்ம இருக்கும்படியாக தேவன் இந்த 2 வசனத்தில் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம வாசிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.